ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுக்காக காயத்ரி மந்திர விளக்கம் இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான ஒரு குவிஸ் ஆப் ஒன்று இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பில் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுக்கான முந்தைய வினாத்தாள் கேள்விகள், முக்கியமான கேள்விகள் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாக்கா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரங்கள் அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மந்திரங்கள் சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் மந்திரங்களை நம்ம எந்த அளவுக்கு சரியாகவும் ஆத்மார்த்தமாகவும் உச்சரிக்கிறோமோ நம்ம மனசில் நினைக்கிற அந்த கடவுளோட திருவுருவம் சூட்சம வடிவில் வரும் அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது. சிவனுக்கான மூல மந்திரம் ஓம் நமச்சிவாய. அதுமாரி விஷ்ணுவோடைய மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. தேவியோடைய மூல மந்திரம் ஓம் உமா தேவியை நம. கணபதி மூல மந்திரம் ஓம் கணபதியே நம. சுப்பிரமணியருடைய மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நம. சாஸ்தாவுடைய மூல மந்திரம் ஓம் சாஸ்திர மூர்த்தையே நம. இந்த மந்திரங்கள்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கான மூல மந்திரம். இந்து மதத்தில் இருக்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த மந்திரங்களில் காயத்ரி மந்திரமும் ஒன்று. நீங்கள் இந்த மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓம் பூர் புவஸ்வ தத்சவிதூர் வாரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரசோதயாத். இது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று. காயத்ரி மந்திரத்தை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சாயங்கால வேளையில் சூரியன் அஸ்தமனம் ஆகிற சமயத்துலேயும் பிராணாயாமத்தோடு ஜபிக்கணும். இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறது மூலயமா சஞ்சிதம் பிராப்தம் ஆகமயம் அப்படின்ற அந்த கர்ம வினைகள் அழியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவி இருக்காது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கைகளில் ஒன்று. இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்றது காயந்தம் திராயதே, அதாவது ஜபிப்பவனை ரட்சிப்பது அப்படின்றது தான் இந்த காயத்ரி அப்படின்றதுக்கான அர்த்தம். இந்த காயத்ரி மந்திரத்துக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஓம் பூர் புவஸ்வ தத்சவிதூர் வாரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரசோதயாது. அதாவது பூலோகம் புவர்லோகம் உட்பட அனைத்து உலகங்களையும் படைக்க காரணமாக இருந்த ஒளி பொருந்திய பரம்பொருளை வணங்குகின்றோம். இந்த பரம்பொருள் எங்கள் அறிவை நல்வழியில் பயன்பட அருள் புரியட்டும். இதுதான் இந்த காயத்ரி மந்திரத்துக்கான அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயத்ரி மந்திரம்னா என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்ட்ராய்ட் குவிஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.